ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் செய்கிறேன்னு பார்க்கலாம். பருப்பு சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் வெண்டைக்காய் உப்பு போட்டு வளவளத்து திறமை வரை நீங்கிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி, சாம்பார் தூள் போட்டு நல்லா வெந்ததும் வெண்டைக்காய் பொரியல் ரெடி. அடுத்து பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் எப்படி பருப்பு சாதம் செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா தட்டி, இது எல்லாமே தட்டி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த பட்டை வகையெல்லாம் போட்டு நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இதோட மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்து அதை நல்லா ஊற வச்சுட்டேன். அப்புறம் இதெல்லாம் வதக்கணுன்னே இதை போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மேலாப்பில் நெய் ஊற்றி இறக்கணும்னா செம்ம டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். இதோட சீரகமும் சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த கடுகு பட்டை வகையெல்லாம் பொரிக்கும் போதே